இனிய உறவுகளே வணக்கங்கள். கால மாறுதலுடைய வேகத்தில் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குங்க. எங்கள் அப்பா பயன்படுத்தின இந்த கொடை, எங்கள் அப்பா பயன்படுத்தின செருப்பு, எங்கள் அப்பா பயன்படுத்தின அந்த அங்கி இன்னைக்கு இருக்கானா இல்லை, மாறி போச்சு. இன்றைய பிரபல நிறுவனம் பொதுவாக எடுத்துங்க, கோடாக் நிறுவனம் எடுத்துங்க. கோடாக் கேமராக்கள் விதமான கேமராக்கள் இந்த உலகத்தில் புழக்கத்தில் இருந்து எனக்கு தெரிஞ்சு. கோடாக் கேமரா ஒருத்தர் வச்சுட்டு இருந்தாருன்னா அவ்வளோ பெருமையாக பார்ப்போம், அவ்வளோ சந்தோஷமாக பார்ப்போம். அந்த காரங்கள்லாம் மாறி போச்சுங்களே. இன்னைக்கு கேஷ் வச்சுக்கிறது கிடையாது. பிட் பாக்கெட்காரனே குறைஞ்சிட்டான். பஸ்ஸிலேருந்து அடித்தா பர்ஸில் எல்லாம் கார்டாக இருக்குது, பின் நம்பர் தெரியலங்கிறான், பேடிஎம்ங்கிறான், ஓலோ கேப்புங்கிறான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓயா தங்கக்கூடிய நிறுவனங்கள். இப்போ இவனுக்கெல்லாம் ஒரு சொந்தமாக ஏதாவது இடம் இருக்கா அப்படின்னா இல்லை. ஊஃபர் எடுத்துக்கங்க. ஊஃபர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவனுக்கு சொந்தமாக ஒரு கார் கூட கிடையாதுங்க. ஹேர் பம்ப் இருக்கு இல்லைங்களா, அவனுக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய ஹோட்டலு. ஆனால் அவனுக்குன்னு ஒரு ஹோட்டலுக்கு தானே இல்லை. கால மறுதலுடைய வேகம், காலச்சூழலுடைய வேகம் மாறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்கள் 90%. நான் 20 வருஷம் கழிச்சு நான் இருக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் பாருங்க, ஆள் இல்லாத கார்கள் வந்து நிற்கும், பெட்ரோல் இருக்காது. நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்குங்க. உதாரணத்துக்கு முன்னெல்லாம் கேஷ் வச்சுட்டு கடைக்கு போய் மாற்றிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு டீ சாப்பிட்டு கார்டு நீட்டி ஜிபேங்கிறான். நடக்குதா இல்லையா? எத்தனை எஸ்டிடி பூத்து இருந்தது. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ எஸ்டிடி பூத்து நான் பார்த்துருக்கேன். ராஜூத் ஓட்டிருக்கேன், ஜாவா ஓட்டிருக்கேன். இன்னைக்கெல்லாம் எங்கே போச்சு அது? இந்த புல்லட்டு கூட பார்த்தீங்கன்னா நடுவில் காணாமல் போச்சு. ஆனால் யாரோ ஒருத்தர் எடுத்த முயற்சி இன்னைக்கு புல்லட்டு புது வடிவம் கொடுத்து இன்னைக்கு மார்க்கெட்டில் ஓடிட்டு இருக்கு. ஆக மாறுதலுக்கு உட்பட்டது தான் எல்லாமே. மாறுங்கள் மாறிக்கிட்டே இருக்குங்க. மனித நேயம் மட்டும்தான் மாறாம இருக்கும். மனித நேயம் மாறிச்சுன்னா உலகம் காலி. ஆகவே உறவுகளே, மனித நேயத்தை வளர்த்து கொள்ளுங்கள், அன்பாயிருங்கள், பாசமாயிருங்கள். உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வறியவர்கள் யாராக இருந்தாங்கன்னா அவன் பசிக்கு சாப்பாடு கொடுங்க, தப்பே கிடையாது. தர்மம் தலை காக்கும். இது சத்தியமான உண்மை. இந்த மொபைல் புரட்சி வந்த பின்னாடி எஸ்டிடி பூத்தெல்லாம் எங்கே போச்சு? யோசனை பண்ணி பாருங்க. அதில் இருக்கிற கேமராக்கள், அந்த கேமரா வந்த பின்னாடி கோடாக் போயாச்சு. அதில் இருக்கிற தொழிலாளர் எவ்வளோ? 1,60,60,000 பேர் தான்.